ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான கிளைமேட். நம்ம ஒரு சூப்பரான கிளைமேட்டுக்கு ஒரு அசத்தலான டால் கேம் பார்த்தலாம். நான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கேம் பாத்தீங்கன்னா 1951ல விளையாண்ட ஒன் ஆஃப் த கேம் தான். ஓகேங்களா? இதுல வந்து டால் வந்து ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, டால் வந்து E4 ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப E6 பிரெஞ்ச் டிஃபென்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்றாரு பிளாக். இப்ப D4 D5 நைட் C3 நைட் F6. இப்ப பிஷப் G5 ப்ளே பண்ணி இந்த நைட்டை வந்து பின் பண்றாரு. இப்ப பிஷப் E7 ப்ளே பண்ணி பிளாக் வந்து அந்த நைட்டை வந்து அன்பின் பண்றாரு. இப்ப இந்த நைட்டை சேஸ் பண்றாரு டால். இந்த நைட்டை சேஸ் பண்றது மூலமா இப்ப இந்த பானை புஷ் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா டாலுக்கு வந்து சென்டர்ல வந்து நிறைய ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு. இப்ப நைட் எடுத்துட்டு போயிட்டு D7லயே போட்டுட்டாரு பிளாக். இப்ப H4 இந்த இடத்துல டால் என்ன பண்றாரு, H4 ப்ளே பண்ணி ஒரு பானை வந்து சாக் பண்றாரு. இந்த இடத்துல பிளாக் வேணும்னா ஒரு பானை வந்து எக்ஸ்ட்ராவா கேப்சர் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஷப் டெக்ஸ் பிஷப், பான் டெக்ஸ் பிஷப், இப்ப குயின் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா இப்ப பிளாக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பான் இருக்கு. பட் இந்த ஒரு எக்ஸ்ட்ரா பானை பிளாக் எடுத்துட்டாருன்னா இந்த இடத்துல ஒயிட் என்ன பிளே பண்ணலான்னு பாத்தீங்கன்னா, அவருடைய நைட் எடுத்துட்டு போயிட்டு B5ல போடலாம். நைட் C7 வந்து த்ரெட்டன் பண்றோம். இப்ப குயின் வந்து இதை கார்ட் பண்ணியே ஆகணும். குயின் கார்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய குயினை அழகா G4க்கு போடுறோம். இந்த பானை நம்ம சூப்பரா த்ரெட்டன் பண்றோம். இந்த இடத்துல பிளாக் கேசல் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளா நம்மளுடைய பிஷப்பை வந்து D3ல போட்டுக்கலாம். நம்மளுடைய பிஷப்பை D3ல போட்டதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஒரு ஹெவியான அட்டாக் இருக்கு. இந்த அட்டாக்கை தடுக்கணும்னா பிளாக் என்ன பண்றாரு, பிளாக் வந்து G6 பிளே பண்ணலாம். பிளாக் G6 பிளே பண்ணாலுமே இப்ப நம்ம என்ன பண்ணலாம், குயின் F4 பிளே பண்ணிக்கலாம். குயின் F4 மூலமா திருப்பி குயின் வந்து H6 ஸ்கொயருக்கு வருவாரு. இந்த ஃபைல் வந்து ஓபன் ஃபைலா இருக்கிறதுனால ஈஸியா பிளாக்க வந்து ஒயிட் வந்து அட்டாக் பண்ணிடலாம். அப்படி இல்லையா இந்த பொசிஷன்ல நீங்க வந்து F5 பிளே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளா நம்ம குயின் H5 பிளே பண்ணிக்கலாம். குயின் H5 மூலமா நம்ம இந்த H5ல திருப்பி வந்து ஒரு சூப்பரான அட்டாக் வந்து ஜெனரேட் பண்ணலாம். அப்படி இல்லையா இந்த பொசிஷன்ல இந்த பிஷப் மூவ் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு பிளாக் வந்து ஓகே நான் என்னோட டெவலப்மெண்ட்ல கான்சென்ட்ரேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற ஏதாவது ஒரு மூவ் பிளே பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளா பிஷப் டெக்ஸ் H7 அவைலபிளா இருக்கு. உங்களால இந்த பிஷப்பை கேப்சர் பண்ண முடியாது. ரூக் வந்து இங்க கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுடைய கிங்க தான் நீங்க H8ல போட்டு ஆகணும். கிங் H8 போட்டதுக்கு அப்புறமா இப்ப பிஷப் D3 வந்ததுக்கு அப்புறமா ரூக் மூலமா ஒரு ஓபன் செக். இப்ப கிங் வந்து திருப்பி G8 தான் வந்து ஆகணும். நம்ம இந்த ரூக் இப்ப சூப்பரா சாக்ரிஃபைஸ் பண்றோம். இந்த ரூக் இப்ப டேக் பண்ணி தான் ஆகணும். ரூக்கை டேக் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப குயின் மூலமா ஒரு சூப்பரான செக். திருப்பி G8 போனதுக்கு அப்புறமா குயின் H7 வந்து ஒரு சூப்பரான செக்மேட். சோ பிளாக் வந்து இந்த ஒரு எக்ஸ்ட்ரா பான் எடுத்துக்கிட்டாருன்னா பிளாக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். அதனால இந்த இடத்துல பிளாக் என்ன பண்றாரு, அந்த பான் எல்லாம் எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிம்பிளா A6 பிளே பண்ணி இந்த இடத்துல நைட்டை வந்து B5க்கு வரவிடாம தடுக்கிறாரு. இப்ப டால் என்ன பண்றாரு, இந்த பிஷப் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. இந்த பிஷப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப அவருடைய இந்த F பானை வந்து புஷ் பண்றாரு. F4 புஷ் பண்றாரு. டாலுடைய கிங் சைடுல ஆல்ரெடி வந்து அவருடைய H பானை புஷ் பண்ணிருக்காரு. இப்ப F பானையும் புஷ் பண்ணிருக்காரு. டாலுக்கு ஸ்பேஸ் பாருங்க நிறைய இருக்கு. டாலுக்கு வந்து கிங் வந்து இப்ப வீக்கா தான் இருக்கு, இல்லன்னு சொல்லலாம். பட் அந்த கிங்க வந்து எக்ஸ்போஸ் பண்றதுக்கு பிளாக் கிட்ட வந்து போதுமான ஸ்பேஸும் கிடையாது, போதுமான பீஸுமே இப்ப டெவலப் ஆகல. இப்ப பிளாக் என்ன பண்றாரு, C5 பிளே பண்ணி ஒயிட் உடைய சென்டர் பானை வந்து ஸ்ட்ரைக் பண்றாரு. ஏன்னா அவர் கண்டிப்பா இந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் கெயின் பண்ணியே ஆகணும். இப்ப நைட் G E2 இப்ப டால் என்ன பண்றாரு, அவருடைய கிங் சைட் பீசஸ் எல்லாம் வந்து இப்ப டெவலப் பண்றாரு. இப்ப நைட் C6 இப்ப குயின் D2 இப்ப B5. இந்த இடத்துல பிளாக் என்ன பண்றாரு, B5 பிளே பண்ணி நெக்ஸ்ட் B6 வந்து ட்ரை பண்றாரு. B6 ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா இந்த நைட் வந்து ஹேங்கிங்ல இருக்கும். அதனால இந்த டால் என்ன பண்ணிடுறாருன்னா இந்த நைட்டை வந்து D1ல போட்டுறாரு. இப்ப எல்லாருக்குமே தோன்றது என்னன்னா, நார்மலா வந்து டால் வந்து அவருடைய கிங் சைட் பான்ஸ் எல்லாம் புஷ் பண்ணிட்டாரு. அவர் வந்து குயின் சைட்ல தான் கேன்சல் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. சோ குயின் சைட்ல இருக்கிற பான்ஸ் எல்லாம் நம்ம புஷ் பண்ணி நம்ம இந்த சைட்ல பிரஷர் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளாக் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து திங்க் பண்ணுவாங்க. இந்த இடத்துல டால் என்ன பண்றாருன்னா சிம்பிளா இப்ப நைட் D1 பிளே பண்ணதுக்கு அப்புறமா பிளாக் வந்து C டெக்ஸ் D4 பிளே பண்றாரு. C டெக்ஸ் D4க்கு அப்புறமா நைட் டெக்ஸ் பான், நைட் டெக்ஸ் நைட், குயின் டெக்ஸ் நைட். இப்ப வந்து நைட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இப்ப பிஷப் B7. இந்த பிஷப் வந்து இந்த B7 வந்து ஒரு நல்ல ஸ்கொயர். எப்போ இருந்தாலுமே இந்த டயகனல் வந்து ஓபன் ஆகும். இப்ப வந்து நைட் வந்து E3க்கு வராரு. நைட்டுக்கு வந்து இப்போ ஒரு நல்ல ஸ்கொயர் E3 அண்ட் இந்த இடத்துல ஒயிட்டும் பாத்தீங்கன்னா குயின் சைட்ல கேசல் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. அப்படிதான் பிளாக் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம திங்க் பண்ண முடியும். இப்ப குயின் C5 இப்ப குயின் C5 பிளே பண்ணி பிளாக் என்ன பண்றாரு, குயின் எக்ஸ்சேஞ்ச் கேக்குறாரு. இந்த இடத்துல நீங்க குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, நைட்டுக்கு வந்து ஒரு நல்ல அவுட் போஸ்ட் கிடைக்கும். இந்த C5 ஸ்கொயர் பாத்தீங்கன்னா இந்த நைட்டுக்கு வந்து ஒரு சூப்பரான பிளேஸ். நீங்க என்னதான் இந்த நைட்டை சேஸ் பண்ணாலுமே நைட்டுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா E4 ஸ்கொயர் இருக்கு. E4 ஸ்கொயர் வந்து அதை விட ஒரு சூப்பரான அவுட் போஸ்ட். E4 ஸ்கொயரை பாத்தீங்கன்னா இந்த பான் வந்து சூப்பரா கார்ட் பண்ணிட்டு இருக்காரு, அதாவது D5 பானு. பட் இந்த E5 நைட்டை சேஸ் பண்றதுக்கு ஒயிட் கிட்ட பானே கிடையாது. அவர் வந்து F பானை ஓவர் புஷ் பண்ணிட்டாரு. டாலுக்கு நெக்ஸ்ட் D பானும் கிடையாது. அதனால இந்த குயின் எக்ஸ்சேஞ்சை வந்து டால் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. டால் இன்ஸ்டெட் இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா C3 பிளே பண்ணிக்கிறாரு. C3 பிளே பண்ணி அவருடைய குயினுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் தராரு. ரூக் C8. அதே லைன்ல பிளாக் என்ன பண்றாரு, நான் என்னோட ரூக் எடுத்துட்டு வந்து நான் இன்னும் கொஞ்சம் பிரஷர் அதிகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூக்கை வந்து C8க்கு போறாரு. இப்ப பிஷப் E2 டால் ஃபைனலா அவருடைய லாஸ்ட் மைனர் பீஸை டெவலப் பண்ணிட்டாரு. இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா டால் வந்து குயின் சைட்ல கேசல் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இப்ப அவருடைய லாஸ்ட் மைனர் பீஸை டெவலப் பண்ணதுக்கு
அப்புறமா டால் வந்து கிங் சைட்ல கேசல் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அவர் என்ன பண்ண போறாருன்றது கண்டிப்பா நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இப்ப கேசல் பண்றாரு பிளாக், இந்த இடத்துல டால் கிங் சைட்ல கேசல் பண்றாரு. கிங் சைட்ல இந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல யாராவது கேசல் பண்ணுவாங்களா நீங்களே சொல்லுங்க. கிங் சைட்ல கேசல் பண்ணதுக்கு அப்புறமா கிங்குக்கு முன்னாடி இருக்கிற பான் வச்சு நீங்க பாத்தீங்கன்னா கிங்குடைய சேஃப்டி ரொம்ப கம்மி தான் நம்ம சொல்லி ஆகணும். பட் டால் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கிங் சைட்ல கேசல் பண்ணிருக்காரு. இப்ப ரூக் F8. இப்ப டால் எச் பண்ண புஷ் பண்றாரு. எச் பண்ண புஷ் பண்ணி பிளாக் உடைய கிங்க வந்து அவரு டேமேஜ் பண்ணலான்னு பாக்குறாரு. இந்த இடத்துல பிளாக்காலுமே குயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. குயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, C-Takes D4 அப்புறமா ஒயிட்டுக்கு வந்து சென்டர் பான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். அதனால பிளாக் அவருடைய குயின் எடுத்துட்டு வந்து E7லே போட்டு அவருடைய பேஸ் ரேங்க்ல இருக்கிற ப்ரொடெக்ஷனை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் படுத்திக்கிறாரு. இப்ப ரூக் F3. ரூக்கை வந்து லிஃப்ட் பண்றாரு. ரூக்கை லிஃப்ட் பண்ணி தான் அவரால் வந்து இன்னும் கொஞ்சம் பிரஷரை வந்து பிளாக் உடைய கிங் சைட்ல வந்து அதிகப்படுத்த முடியும். அவருக்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கேம்ல அவருக்கு இருக்கிற அட்வான்டேஜ் வந்து அவருடைய ஸ்பேஸ் தான். அவருக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸ்ல அவருடைய பீசஸ வந்து எவ்வளவு எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு எஃபெக்டிவா நம்ம யூஸ் பண்ணணும். இப்ப பிளாக் வந்து நைட் B8 ப்ளே பண்றாரு. இந்த இடத்துல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நைட் C5 வரலாம். நைட் C5 வந்ததுக்கு அப்புறமா நைட் E4 வரலாம். நைட் E4 வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஒயிட்டுக்குள்ள இருக்கிற நிறைய ஸ்கொயர்ஸ் வந்து இந்த நைட் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாரு. பட் இந்த இடத்துல பிளாக் என்ன பிளான் பண்ணிருக்காருன்னா அவருடைய நைட்டை B8ல போட்டு நெக்ஸ்ட் நைட்டை வந்து C6ல போறதுக்கு தான் பிளான் பண்றாரு. C6ல போறதுக்கு அப்புறமா குயினுக்கு வந்து ஒரு டைரக்டான அட்டாக் வரும். இப்ப ரூக் G3. இப்ப நைட் வந்து அவருடைய பிளான் படி C6க்கு வராரு. நைட் C6 வந்து இப்ப இந்த குயினை வந்து அட்டாக் பண்றாரு பிளாக். இப்ப டால் குயினை வந்து அவருடைய D2 ஸ்கொயர்ல வந்து பிளேஸ் பண்ணிட்டாரு. இப்ப F5 இந்த இடத்துல ஃபைனலா கிங் சைட்ல இருக்கிற பான்ஸ் வந்து பிளாக் வந்து பிரேக் பண்றாரு. F5 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இப்ப அன்பசான் இப்ப குயின் டெக்ஸ் F6. இப்ப நைட் G4 இந்த இடத்துல நைட் வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பிளாக் உடைய கேம்ப்குள்ள போறாரு. நைட் G4 வந்து குயினை வந்து அட்டாக் பண்றாரு. இப்ப குயினை வந்து E7 ஸ்கொயருக்கு போடுறாரு. இப்ப பிஷப் வந்து இந்த டைங்ல கிங்கையும் ஒரு ஐ பண்ணிட்டு இருக்காரு. ஆல்ரெடி நைட் ரூக் வந்து சூப்பரா ஐ பண்ணிட்டு இருக்காங்க. ரூக் F8 ப்ளே பண்றாரு பிளாக். ரூக் F8 ப்ளே பண்ணி திருப்பி அவருடைய பிளானை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்றாரு. ஏன்னா அவருடைய கிங் சைடுல அட்டாக்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்கு. டால் வந்து சைலண்டா அவருடைய பீசஸ் எல்லாம் வந்து சூப்பரா இந்த இடத்துல கன்சல்டேட் பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த ஒரு விஷயத்தை அறிஞ்ச பிளாக் என்ன பண்றாரு, அவருடைய ரூக்க திருப்பி F8ல போட்டு திருப்பி மேபி ஃபியூச்சர்ல வந்து ரூக் வந்து இந்த F7க்கு வந்து அவருடைய கிங்க்கு வந்து ஒரு ஹெவியான ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. இந்த இடத்துல G6 ப்ளே பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், பிளாக் உடைய கிங் சேஃப்டி வந்து ஃபர்தரா வீக் ஆயிடும். அதனாலதான் இப்ப வந்து ரூக் F8. இப்ப டால் என்ன பண்றாரு, அவருடைய பிஷப் வந்து C2ல போறாரு. பிஷப் C2ல போட்டதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வந்து D3க்கு வந்து குயின் வருவாரு. D3க்கு குயின் வந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான பேட்டரி வந்து ஃபார்ம் பண்ணுவாரு. அதை வந்து பிளாக் அலோ பண்ணக்கூடாது. இந்த இடத்துல பிளாக் என்ன பண்றாரு, குயினை வச்சு ஒரு செக் தராரு கிங்குக்கு. குயினை வச்சு ஒரு செக் கொடுத்ததுக்கு அப்புறமா இப்ப கிங் வந்து இந்த H2 ஸ்கொயருக்கு வந்துறாரு. கிங் H2 பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சேஃபான ஸ்கொயர் தான். இப்ப திருப்பி பிளாக் என்ன பண்றாரு, அவருடைய குயினை வந்து C4ல போறாரு. இப்ப நீங்க வந்து உங்களுடைய பிளான் படி குயினை D3ல போட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான பேட்டரி ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்க முடியாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து குயின் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிடும். அதனால டால் இந்த இடத்துல குயின் D3 ப்ளே பண்ணல. இந்த இடத்துல டால் F5 புஷ் பண்றாரு. இப்ப E-Takes D5, பிஷப் டெக்ஸ் D5. இந்த இடத்துல பிஷப் டெக்ஸ் D5க்கு அப்புறமா பிளாக் நினைக்கலாம் இந்த பிஷப் வந்து நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம் நினைக்கலாம். பட் நீங்க இந்த பிஷப்பை கேப்சர் பண்ண முடியாது. சிம்பிளா என்ன ஆகும்னா நைட் H6 செக் அவைலபிளா இருக்கு. உங்களால இந்த நைட்டை கேப்சர் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பான் வந்து பின்ல இருக்கு. இப்ப நீங்க கிங் H8 போனாலும் நீங்க இந்த ரூக் வந்து சூப்பரா கேப்சர் பண்ணிக்கலாம். அதனால ரூக் டெக்ஸ் பிஷப்லாம் உங்களால இந்த இடத்துல ப்ளே பண்ண முடியாது. இப்ப இந்த பிஷப் இந்த ரூக் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறதுனால ரூக் வந்து E8க்கு வராரு. ரூக் E8 வந்ததுக்கு அப்புறமா இப்ப டால் ஃபைனல் என்ன பண்றாரு, அவருடைய குயினையும் வந்து G5க்கு கொண்டு போயிடுறாரு. குயினை G5க்கு கொண்டு போனதுக்கு அப்புறமா இப்ப ஃபைனலா பாருங்க, டாலுடைய இந்த ஒரு ரூக்கை தவிர மத்த எல்லா பீஸுமே வந்து பிளாக் உடைய கிங் சைட்ல தான் அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அவர் கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய பீஸை கன்சல்டேட் பண்ணி ஃபைனலா அவருடைய எல்லா பீஸுமே பிளாக் உடைய கிங் சைட்ல அட்டாக் பண்றதுக்கு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்துட்டாரு. இதை வந்து நம்ம ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணணும். தப்பா எக்ஸிக்யூட் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து பேக் ஃபயர் ஆயிடும். இப்ப ரூக் E7 ப்ளே பண்றாரு பிளாக். இந்த இடத்துல உங்களால வந்து இந்த ரெண்டு பானுமே தொட முடியாது பிளாக்கால. சப்போஸ் பிளாக் வந்து G6 ப்ளே பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல H-Takes G6 அவைலபிளா இருக்கு. திருப்பி இந்த இடத்துல இந்த பானை நீங்க கேப்சர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குயின் டெக்ஸ் G6. இப்ப கிங் வந்து இங்கதான் வந்து ஆகணும். இப்ப வந்து ஒரு சூப்பரான செக்மேட். ஆனால இந்த பொசிஷன்ல இருந்து பிளாக்கால இந்த பானை கேப்சர் பண்ண முடியாது. திருப்பி நீங்க H6 ப்ளே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி குயின் டெக்ஸ் H6 வரும். குயின் டெக்ஸ் H6க்கு அப்புறமா இந்த ஒரு ஃப்ரீ பிஷப் வந்து பிளாக் எடுத்துக்கலாம். பட் இருந்தாலுமே இப்ப குயின் H7 செக் இருக்கு. இப்ப கிங் வந்து F8 வந்ததுக்கு அப்புறமா G7 செக் தரலாம். G7 செக்கு அப்புறமா கிங் வந்து E7 வராருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நம்மளுடைய இன்னொரு ரூக்கை கேமுக்குள்ள கொண்டு வரும். இப்ப ரூக் செக்ன்றதுனால இப்ப D6க்கு வராரு. D6க்கு வந்ததுக்கு அப்புறமா இப்ப ரூக் டெக்ஸ் E8, அதுக்கப்புறமா இப்ப இந்த பானையும் நம்ம ப்ரோமோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, நான் இந்த ரூக்கை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இந்த ரூக் பக்கத்திலேயே நீங்க உங்களுடைய கிங்க போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த ரூக்கை சூப்பரா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ரூக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு பான் ப்ரொமோஷனோட நம்ம வந்து ஒரு சூப்பரான செக்மேட் வந்து டெலிவர் பண்ணலாம். இந்த இடத்துல மேபி உங்களுக்கு இந்த ரூக் F8 மூவ் அவைலபிளா இருக்கலாம். பட் சிம்பிளா நைட் F6 செக் தரலாம். நைட் F6 செக்கு அப்புறமா கிங் வந்து விலகி தான் போகணும். கிங் விலகி போனதுக்கு அப்புறமா இந்த ரூக்கை கேப்சர் பண்ணிட்டு நம்ம ஒரு சூப்பரான செக்மேட் டெலிவர் பண்ணலாம். சோ இந்த வேரியேஷன் எது மூலமா வருதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க G6 ப்ளே பண்ணீங்கன்னா இந்த இடத்துல நீங்க சப்போஸ் H6 ப்ளே பண்ணி குயினை சேஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நைட் எக்ஸ் H6 அவைலபிளா இருக்கு. இப்ப கிங் வந்து எங்க போகணும்? கிங்கால இங்க F7க்கும் வர முடியாது. கிங் வந்து H8 தான் போய் ஆகணும். கிங் H8 போனதுக்கு அப்புறமா குயின் டெக்ஸ் G7 ஒரு சூப்பரான செக் பெட். இந்த ஒரு ரீசன்னால பிளாக்கால இந்த ரெண்டு பானுமே டச் பண்ண முடியாது. அதனால பிளாக் என்ன பண்றாரு? அவருடைய ரூக்கை வந்து E7க்கு கொண்டு வராரு. அவருடைய ரூக்கை E7க்கு கொண்டு வந்து 7th ரேங்க்ல அவர் ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாரு. இப்ப டால் என்ன பண்றாரு? அவருடைய பிளான கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸிக்யூட் பண்றாரு. சிம்பிளா அவருடைய இந்த H பானை வந்து H6க்கு புஷ் பண்றாரு. H6 புஷ் பண்ணி என்ன பண்றாரு? இந்த பானை பிரஷர் பண்றாரு. ஆல்ரெடி இந்த பான் பின்ல இருக்கு. பின் பண்ண பீஸியை நம்ம திருப்பி இப்ப பிரஷர் பண்றோம். இப்ப பிளாக்கால திருப்பி G6 எல்லாம் ப்ளே பண்ண முடியாது. G6 ப்ளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிஷப் டெக்ஸ் G6 பிஷப்பே சாக் பண்ணிக்கலாம். திருப்பி H டெக்ஸ் G6 இப்ப குயின் டெக்ஸ் G6 செக் வரும். இப்ப உங்களால ரூக் எல்லாம் தூக்கி குறுக்குல போட முடியாது. ஏன்னா நீங்க செக்மேட் ஆயிடுவீங்க. அதனால கிங் வந்து H8 தான் போய் ஆகணும். நம்மளுடைய ரூக் எடுத்துட்டு வந்து E1ல போடலாம். ரூக் எடுத்துட்டு வந்து E1ல போட்டு இந்த ரூக் வந்து சூப்பரா சாக் பண்ணலாம். இந்த ரூக் வந்து பிளாக்கால அக்செப்ட் பண்ண முடியாது. அக்செப்ட் பண்ணீங்கன்னா நீங்க இந்த 7th ரேங்க்ல வந்து ஒரு சூப்பரான செக்மேட் வந்து சந்திப்பீங்க. அதனால இந்த ரூக்கை வந்து பிளாக்கால டேக் பண்ண முடியாது. இந்த இடத்துல மேபி வேணும்னா உங்களுடைய ரூக்கை வந்து நீங்க F7ல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி ரூக் வந்து E8 வருவாரு. ரூக் E8 வந்ததுக்கு அப்புறமா நீங்க இந்த ரூக் கேப்சர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல சிம்பிளா குயின் டெக்ஸ் F7 அவைலபிளா இருக்கு. குயின் டெக்ஸ் F7க்கு அப்புறமா இந்த ரூக்கை நம்ம வந்து த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம G7லயும் வந்து செக்மேட் த்ரெட்டன் பண்றோம். இப்ப இது ரெண்டுத்தையுமே நீங்க தடுக்கணும்னா ரூக் G8 ப்ளே பண்ணி ஆகணும். ரூக் G8 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா நைட் F6 அவைலபிளா இருக்கு. நைட் F6 மூலமா நம்ம இந்த ரூக்கை திருப்பி அட்டாக் பண்றோம். இப்ப வேணும்னா குயின் H4 செக் ப்ளே பண்ணிக்கலாம். குயின் H4 செக் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா கிங் வந்து G1 வந்துருவாரு. கிங் G1 வந்ததுக்கு அப்புறமா பாருங்க, உங்களுக்கு வந்து இந்த ஸ்கொயர்ல வந்து D4 ஸ்கொயர்ல வந்து செக் வந்து அவைலபிளா கிடையாது. ஏன்னா இந்த பான் வந்து சூப்பரா ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல இருந்து ரூக் இங்கேயே இருந்தாருன்னா குயின் டெக்ஸ் ரூக் செக்மேட் வரும். அப்படி ரூக் விலகி போனார்னா குயின் G7 வந்து செக்மேட் வரும். இதை கண்டிப்பா பிளாக்கால தடுக்கவே முடியாது. இந்த இடத்துல வேணும்னா குயின் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணிக்கலாம். குயின் டெக்ஸ் ரூக் நீங்க ப்ளே பண்ணீங்கனாலும் குயின் H7 செக்மேட்டும் ஒன்னு இருக்கு. நீங்க எந்த விஷயம் பண்ணீங்கனாலும் உங்களை வந்து டால் வந்து கண்டிப்பா செக்மேட் பண்ணிடுவாரு. அதனால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் உங்களால G6ல ப்ளே பண்ண முடியாது. பிளாக் இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா அவருடைய இன்னொரு ரூக்கை வந்து 7th ரேங்க்கு கொண்டு வராரு. அவருடைய இன்னொரு ரூக்கை 7th ரேங்க்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இப்ப டால் என்ன பண்றாரு? எனக்கு இந்த ரூக் வேணாப்பா, இந்த ரூக் வேணும்னா நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இந்த ரூக் வந்து E1ல போட்டுட்டாரு. இப்பயும் உங்களால இந்த ரூக்கை வந்து கேப்சர் பண்ண முடியாது. இந்த ரூக்கை நீங்க டேக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நைட் F6 செக் வரும். நைட் F6 செக் மூலியமா நீங்க இந்த நைட் எல்லாம் கேப்சர் பண்ண முடியாது. கிங் வந்து H8 போகணும். அப்படி இல்லைன்னா கிங் F8 போகணும். கிங் H8 போனாருன்னா பான் டெக்ஸ் பான் செக் வரும். இப்ப நீங்க ரூக் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணீங்கன்னா இது வந்து ஒரு சூப்பரான செக்மேட். இந்த இடத்துல நீங்க ரூக் டெக்ஸ் G7 தான் ப்ளே பண்ணி ஆகணும். இப்ப குயின் டெக்ஸ் ரூக் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட். அதனால இங்க வந்து உங்களால கிங் H8 ப்ளே பண்ண முடியாது. சப்போஸ் நீங்க கிங் F8 ப்ளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி பான் டெக்ஸ் பான் செக் வரும். பான் டெக்ஸ் பான் செக்கு அப்புறமா கிங் வந்து E7 வராரு. கிங் E7 வந்ததுக்கு அப்புறமா இப்ப நைட் E4 செக் தரும். நைட் E4 செக்கு அப்புறமா கிங்குக்கு வந்து எஸ்கேப்பிங் ஸ்கொயர்னு பாத்தீங்கன்னா கிங் வந்து E8 போலாம். கிங் E8 போனாலும் பட் நைட் D6 வந்து ஒரு சூப்பரான செக்மேட். அதனால இந்த இடத்துல ரூக்கை வச்சு நீங்க பிளாக் பண்றீங்கன்னா சிம்பிளா திருப்பி குயின் டெக்ஸ் ரூக் வந்து ஒரு சூப்பரான செக். இப்ப திருப்பி கிங் E8 போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து G8 குயின் பண்ணி ஒரு சூப்பரான செக்மேட் வந்து டெலிவர் பண்ணலாம். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பிளாக்கால இந்த ரூக்கை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இந்த இடத்துல சப்போஸ் ஓகே நான் இந்த ரூக் சாக்ரிஃபைஸ் நான் அக்செப்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க G6ம் ப்ளே பண்ண முடியாது. நீங்க G6 ப்ளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா ரூக் டெக்ஸ் E7 வரும். ரூக் டெக்ஸ் E7க்கு அப்புறமா இப்ப பிஷப் டெக்ஸ் G6 திருப்பி இந்த பிஷப்பை நீங்க கேப்சர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி இந்த G6 பானை நம்ம கேப்சர் பண்ணிட்டு ஒரு சூப்பரான செக் தரலாம். இப்ப கிங் வந்து இங்க F8 வந்தாருன்னா நம்ம வந்து ரூக் F3 செக் டெலிவர் பண்ணலாம். இப்ப கிங்கால எங்கேயுமே ஃபர்தரா போக முடியாது. நீங்க கிங் எடுத்துட்டு போயிட்டு E8லையும் போட முடியாது. இங்க குயின் இருக்காரு. நீங்க உங்களுடைய ரூக்கை குறுக்குல போட்டாலும் இது வந்து ஒரு சூப்பரான செக்மேட். அப்படி இல்லையா உங்களுடைய குயினையும் நீங்க குறுக்குல போட முடியாது. அனாமத்தா உங்களுடைய குயினையும் கொடுக்குற மாதிரி ஆயிடும். சோ இது வந்து ஒரு ஹோப்லெஸ்ஸான ஒரு பொசிஷன் தான். ஈஸியா செக்மேட் ஆடலாம். அதனாலதான் பிளாக் வந்து இந்த இடத்துல குயின் எடுத்து வந்து C5ல போடுறாரு. குயினை C5ல போட்டு ஃபர்தரா இந்த ரூக் வந்து கார்ட் பண்றாரு. இப்ப டால் என்ன பண்றாருன்னா பிஷப் E6 ப்ளே பண்றாரு. பிஷப் E6 ப்ளே பண்ணி என்ன பண்றாரு? இந்த ரூக்கை வந்து பின் பண்றாரு. இந்த ரூக்கை பின் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப ஃபைனலா பிளாக் இந்த பிஷப் வந்து கேப்சர் பண்ணிக்கிறாரு. இப்ப ரூக் டெக்ஸ் ரூக்கு அப்புறமா இப்ப குயின் F8. பிளாக் என்ன பண்றாரு? அவருடைய குயினை வந்து இப்ப F8ல போட்டுட்டு அவருடைய கிங்குக்கு இருக்கிற பேஸ் ரேங்க் ப்ரொடெக்ஷனை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம்னு பாக்குறாரு. பட் இந்த இடத்துல டால் ஒரே ஒரு மூவ் தான் ப்ளே பண்றாரு. அந்த மூவ்ல இருந்து பிளாக் வந்து கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. அது என்ன மூவ் பாத்தீங்கன்னா ரூக் E8. ரூக் E8 ப்ளே பண்ணி அவரு இந்த ரூக்கையும் திருப்பி சாக்ரிஃபைஸ் பண்றாரு. இந்த சாக்ரிஃபைஸையும் கண்டிப்பா பிளாக்கால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. சப்போஸ் குயின் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நைட் F6 செக் அவைலபிளா இருக்கு.
நைட் F6 செக்குக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து திருப்பி குயின் போயிடும். ஏன்னா உங்களால வந்து பானை வச்சு கேப்சர் பண்ண முடியாது, பான் பின்ல இருக்கு. நீங்க இந்த இடத்துல ரூக்க வச்சு நைட்டை கேப்சர் பண்ணீங்கன்னா குயின் டெக்ஸ் G7 ஒரு சூப்பரான செக்மேட். அதனால இந்த பொசிஷன் பொறுத்த வரைக்கும் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ ஓகே, நான் இந்த ரூக் சாக்ரிஃபைஸை நான் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜி பானை புஷ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல திருப்பி நைட் G6 செக் அவைலபிளா தான் இருக்கு. நைட் G6 செக்கு அப்புறமா இப்ப கிங் H8 போறாருன்னா நம்ம இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் F8 செக் கொடுக்கலாம், திருப்பி குயினை வின் பண்ணலாம். திருப்பி ரூக் டெக்ஸ் F8 பிளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல நைட் எக்ஸ் H7 அவைலபிளா இருக்கு. நைட் எக்ஸ் H7 அவைலபிளா இருக்கும்போது இந்த நைட்டை சப்போஸ் பிளாக் கேப்சர் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், குயின் டெக்ஸ் G6 செக் இப்ப கிங் H8 வந்தாருன்னா நம்ம குயின் G7 ஒரு சூப்பரான செக்மேட் வந்து டெலிவர் பண்ணலாம். ஆக மொத்தத்துல இந்த பிளாக் உடைய கிங் சைட்ல ஒயிட் உடைய பீசஸ் உடைய பவர் தவிர்த்து மத்த எந்த ஒரு பவருமே இந்த இடத்துல டால் கிட்ட செல்லுபடி ஆகாது. அதனால இந்த ரூக் E8 மூவ்க்கு அப்புறமா பிளாக் வந்து கேமியை வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. சோ டால் கிட்ட இருந்து இன்னொரு ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான பர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரியான ஒரு கிங் சைட்ல அவருடைய பீசஸ் எல்லாத்தையுமே வந்து கன்சல்டேட் பண்ணி ஃபைனலா ஒரு ஹெவி லோட் அட்டாக் கொடுத்ததுக்கு அப்புறமா பிளாக்கால சமாளிக்க முடியல. இந்த கேமை பத்தின உங்களுடைய கருத்துக்களை நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலா நான் சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி நான் வழக்கம் போல சொல்றதுதான், நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மத்த வேலையை பாருங்க. தேங்க்யூ.